அன்பர்களுக்கு என்று பணிவான வணக்கங்கள். தேவாரத் தலங்கள் என்ற தொடர் சிந்தனையில் இன்றைய தினம் திருவேட்களம் என்ற தலத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த தலம் சோழ நாட்டு வடகரை தலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அண்ணாமலை நகரில் உள்ளது. சிதம்பரத்திலிருந்து அண்ணாமலை நகர் செல்லும் சாலையை சென்று அண்ணாமலை பல்கலை வளாகத்துள் சாலை ஓரத்தில் கோயில் உள்ளது. அர்ஜுனனுக்கு பாசுபதம் தந்தருடைய தலம். ஞானசம்பந்த பெருமான் இங்கு தங்கியிருந்த ஒரு நாள்தோறும் சென்று தில்லை சபாநாயகரை தரிசித்து வந்தார். நாரதர் வழிபட்ட தலம். இறைவன் பாசுபதேஸ்வரர், பாசுபதநாதர். இறைவி சற்குணாம்பாள், நல்ல நாயகி. தலமரம் மூங்கில். சம்பந்தர், அப்பர் ஆகியோரின் பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது. தில்லை கூத்தனை வழிபட்ட பின் ஞானசம்பந்தர் இந்த தலத்திற்கு வந்து பெருமானை வணங்கினார். பின்னர் இங்கேயே சில நாட்கள் தங்கியிருந்தார். அப்பர் பெருமான் தில்லையை வணங்கி பின்பு வந்து இந்த திருக்கோயிலை பணிந்து திருக்கழிப்பாலையும் தொழுது பின்பு மீண்டும் தில்லையை அடைந்தார் என்பது வரலாறு. இந்த தலத்தில் மற்றொரு சிறப்பு, இந்த கோயிலுக்கு தொடர்புடைய வகையில் முன் மண்டபத் தூண்களில் இறைவனும் இறைவியும் வேடு வடிவத்தில் நாய்களுடன் செல்வது போல அமைக்கப்பட்டிருக்கிறது. அர்ஜுனுடன் போர் புரிவது போன்ற சிற்பங்கள் உள்ளன. இன்னொரு தூணில் அர்ஜுனன் தவம் செய்வது இருக்கிறது. கீழே முகாசூரன் பன்றி வடிவிலே வந்து அதற்கு இடையூறு செய்வது போன்ற சிற்பமும் உள்ளது. கோஷ்டமூர்த்திகளாக உச்சி விநாயகர், நர்த்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி ஆகியோர் உள்ளார்கள். நவராத்திரி, சிவராத்திரி, கார்த்திகை சோமவாரங்கள் முதலியவை நடைபெறுகின்றன. நாள்தோறும் 5 கால வழிபாடு சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த தலத்திலே ஞானசம்பந்தர் அந்தமும் ஆதியும் ஆகிய அண்ணல் ஆரழல் அங்கை அமர்ந்திலங்க மந்தம் முழவம் இயம்ப மலைமகள் காட நின்றாடி சந்தம் இலங்கு நகுதலை கங்கை தன்மதியம் அயலே ததும்ப வெந்த வெந்நீர் மெய்ப்பூசும் வேட்கள நன்னகராரே என்று ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். அதுபோல் அப்பர் பெருமான் ஒரு அற்புதமான பதிகத்தை பாடியிருக்கிறார். நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் சென்று நீர் திருவேட்களத்து உள்ளுரை துன்று பொற்சடையானை தொழுமின்களே என்று அப்பர் பெருமான் பாடியிருக்கிறார். இதுவரையும் திருவேட்களம் என்ற தலத்தை பற்றியும் அங்கு பாடப்பெற்ற தேவார பாடல்களையும் நாம் தெரிந்து கொண்டோம். நண்பர்கள் இதை கேட்டு தங்கள் கருத்துக்களை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.